சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர். சரி, இப்போ இதில் வந்து ஏஎம்டபிள்யூன்னு என்னமோ போட்டிருக்கீங்க. நான் பிஎம்டபிள்யூ தான் பார்த்துருக்கேன். இது என்ன ஏஎம்டபிள்யூ? இது நாங்கள் தயாரித்ததுனால ஐயப்பன் மோட்டார் வேகன். இது சிலம்பாட்ட கொம்பு. ஓ, நாங்கள் வந்து சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா பரம்பரையா நீங்கள்? ஐயோ, கால் இல்லாதவங்களுக்கு கையிலையும், கை இல்லாதவங்களுக்கு கால்லையும் மாற்றி கொடுப்பேன். கிளச்சு, பிரேக், ஆக்சிலேட்டர் எல்லாமே மாற்றலாம். அதாவது இந்த ஊனமுற்றவர்களாலையும் ஆட்டோ ஓட்ட முடியும். ஊனமுற்றவரும் ஓட்டலாம். என்னென்ன சொல்கிறீங்க? அப்படியா? அப்போ இந்த ஆட்டோவை வந்து அவரோட அண்ணன், அதுக்கப்புறம் கூட இருந்த இன்னொரு மெக்கானிக் இன்னொருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணி இந்த ஆட்டோவை மொத்தமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் உங்கள் வண்டியில் கலாமையாவோடதாவே இருக்கே. ஆமாம், ரொம்ப பிடிக்குமா அவரை? ஆமாம், அவரோட ரசிகர், அவரோட அபிமானி. நான் இந்த வண்டியில் உட்காந்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம். ஸ்டேரிங்கில் ஓட்டுறது உங்களுக்கு முதல்ல கஷ்டமா இல்லையா? ஆக்சுவலாக நான் கார் டிரைவர். ஓகே, அதனால் இது வந்து ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா லாஸ்ட் வீடியோக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் புதுசாக ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஒரு புது எபிசோடுன்னு கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தட், என்னப்பா அது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் ரேராக நம்ம லைஃப்பில் நிறையா பார்க்காம இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதை இனிமேல் நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம். ஸோ அதை தான் இனிமேல் ஒரு புது பிளேலிஸ்ட்டாக வரப்போகுது, வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாட் இஸ் தட்டில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி பற்றி. டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். புதுசாக கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் நம்ம இன்றைக்கி டெக்னாலஜியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆட்டோவை பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோவில் என்ன புதுசாக ரேரான திங் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி தான் நினச்சேன். அன்றைக்கி ரோட்டில் போகிறப்போ அந்த ஆட்டோவை பார்க்கும்போது, என்னப்பா அது இப்படி இருக்குது இந்த ஆட்டோ, இது நிஜமாகவே பாசிபிள் தானா, இல்லை ஒரு சும்மா ஷோக்காக வச்சு நிறுத்தி வச்சுருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை, அது ரெகுலராக ஓட்டக்கூடிய ஆட்டோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே அந்த ஆட்டோ டிரைவரை நான் டக்குன்னு காண்டாக்ட் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி இது எப்படி நான் பாசிபிள், நான் கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்தே ஆகணும்ண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் உடனே டக்குன்னு அதெல்லாம் பண்ணிடலாம்ப்பா, இது என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னாரு. ஸோ அவரை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம், மிஸ்டர் ஐயப்பன். அவரை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அந்த ஆட்டோவில் என்ன அதிசயம் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம்ங்க. உங்கள் பேருண்ணே? என் பேர் ஐயப்பன். ஓகே. வீடு வந்து OMR கண்ணஞ்சாவடி. வண்டி ஓட்டுறது அபிராமபுரம். சூப்பர்ண்ணே. இப்போது நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா, தமிழ்நாட்டிலேயே இல்லை இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு ஆட்டோ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஸ்டேரிங் வச்ச ஆட்டோ. உங்களுக்கு எப்படி நான் இந்த மாதிரி ஐடியா வந்தது இந்த மாதிரி ஒரு ஆட்டோவை ரெடி பண்ணணும்னு? அதாவது இந்தியாவிலேயே இல்லை, தமிழ்நாட்டில். ஓகே. கர்நாடகா, ஹைதராபாத் அவங்களாம் தயார் பண்ணுறாங்க. அந்த நாட்டில் அவங்கள இது பண்ணுறாங்க, முயற்சி எடுத்து பண்ணுங்கன்றாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணுவோன்னு முதல் முறையாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆட்டோவில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கண்ணே? வித்தியாசமாக இருக்குண்ணே உங்கள் ஆட்டோ பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த கீரெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது கீர் தானே? ஆமாம், அது கீர். கீழே கிளச், பிரேக், ஆக்சிலேட்டர் கீழே காலில். ஓகே. கிளச்சு, பிரேக், ஆக்சிலேட்டர் வேறு அங்கேயே இருக்கா? அங்கேயே இருக்குது. வேறு அந்த சில்வர் கலரில் இருக்குது. ஆமாம், சில்வர் கலரில். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, காரை விட ஒரு படி மேலே என்னென்னா, வீட்டுக்குள்ளேருந்தே வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ, இந்த ரிமோட் சென்சார்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ரிமோட்லேயே நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். அது பண்ணி காமிக்க முடியுமாண்ணே? இப்போ முடியும். இப்போ லாக் இப்போ ஆன் பண்ணலாம். இதான் ரிமோட்டு. சரி, அதை கையில் எடுத்துடுறேன். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. ரிமோட் கண்ட்ரோல் போட்டதுனால ஸ்டார்டிங் கண்டிஷன் வந்துருக்கு ரிமோட் மூலயமா. இப்போ கஸ்டமர் உட்காந்துட்டாங்கன்னா நான் போய் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே. இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஆட்டோ வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் நினச்சேன் ஒருவேளை ஒரு நல்ல மெக்கானிக்கிட்ட கொடுத்தோ இல்லை ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஆட்டோ மாடிஃபை பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தோ ஆட்டோ ரெடி பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன்.
கடைசியில் பார்த்தா அவருக்கு இருக்கிற ஓன் இன்ட்ரெஸ்ட்டே ஆக்சுவலி ஆட்டோ ரெடி பண்ணுங்கிறது. அவர் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியருங்கிறத சொன்னார். எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. நான் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிப்ளமோ. சூப்பர்ண்ணே. ஸோ அதனால் அந்த ஐடியா. ஆனால் எனக்கு எங்களோட மெக்கானிக் அப்புறம் என்னோடய மாமா அவர் வந்து ரவி அவர் பேர், எங்கள் மெக்கானிக் பேர் குமார். ஓகே ஓகே. ஸோ அவங்களோட ஒரு ஐடியாவை எல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்களோட ஒரு முயற்சி இல்லாமல் நான் பண்ண முடியாது. ஆனால் என்னோடய முயற்சி அவங்க எங்களுக்கு உதவியாக பண்ணாங்க. ஓகே. இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர்ண்ணே. இப்போ இந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இருக்குது, கியர் வித்தியாசமாக வச்சுருக்கீங்க, ஆக்சிலேட்டர் கீழே வச்சுருக்கீங்க. வேறு என்னென்ன இப்போ இந்த ஸ்டார்டிங் காட்டின மாதிரி வேறு என்னென்ன இருக்குது நம்ம ஆட்டோவில்? நம்ம வண்டியில் உள்ளே வந்து மானிட்டர் இருக்குது. ஓ. அந்த மானிட்டரில் ப்ளூடூத் இருக்குது. சரி. அப்படியே ஃபோனை வந்து டச் பண்ணாமல் பேசிட்டு போயிடலாம். சரி. ரிவர்ஸ் கேமரா ஆன் பண்ணால் ரிவர்ஸ் பார்க்கலாம். அது இல்லாமல் இன்வெர்ட்டர் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா வேறு இருக்கா? ஆமாம், இன்வெர்ட்டர் அது இருக்குது. ஓகே. அந்த இன்வெர்ட்டர் எதுக்குன்னா வண்டியை வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ப்ளக்கு தொங்கும். சரி. அதை இதில் போட்டோம்னா வீட்டுக்குள்ளே 2 ஹவர் ஃபேன் லைட் எல்லாமே ஓடும். ஃபேன் லைட்டு எல்லாமே ஓடும் வீட்டுக்குள்ளே. இதுலேயும் இருக்குது ஃபேன். இன்வெர்ட்டருனால லைட் போடலாம். சரி. டேரெக்டாக ஏசி லைட். பேக்கில் மிரரு, கண்ணாடி வந்து எதுக்கு போட்டோம்னா நம்மளோட இன்ஜின் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். ஆட்டோவை சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று புதுசாக ஒன்று கண்ணில் பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு பின்னாடி பெருசாக ஒரு சிலம்பம் ஒன்று வச்சுருந்தார். என்னென்ன இது அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னார், நான் நல்லா சிலம்பம் சுற்றுவேன் தம்பி, நான் சார்பட்டா பரம்பரை அப்படின்னாரு. சார்பட்டா பரம்பரையா, என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியமாக கேட்டுட்டு இருந்தேன். இது சிலம்பாட்ட கொம்பு. ஓ. நாங்கள் வந்து சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா பரம்பரையா நீங்கள்? அதில் வந்ததுனால இந்த சிலம்பத்தை அந்த ஞாபகார்த்தமாக நிற்க வச்சுருக்கேன். சூப்பர்ண்ணே. மேலே ஸ்பாய்லர் வேறு, அதிலே இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட், பிரேக் அடிச்சா லைட், பிரேக் அடிச்சு எக்ஸ்ட்ரா லைட்டு வேறு. ஆமாம். இந்த நேமை பார்த்தீங்களா, பஜாஜோ. ஐயோ, ஆக்சுவலாக இது பஜாஜ் கம்பெனி. அவங்கவுங்க ஆச்சரியமாக பார்க்கணும் பஜாஜோ அப்படின்னு. அப்துல் கலாமோட நேமை ரசிக் கலாம்னு போட்டிருக்கேன். கலாம் பேரையும் சேர்த்துருக்கேன். பார்க்குறத இதை ரசிக்கலாம் வண்டியை. கலாமும் அதில் இருக்காது அந்த நேமில். இந்த மாதிரி நான் திரும்ப வந்து வண்டியில் ஏசி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகிடுச்சாமா. என்னென்ன இன்னும் நம்ம வந்து இந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் பண்ணி ஏசி மட்டும்தான் போடல போல இருக்கே. ஏசி போட்டேன். சரி. அந்த இன்ஜின் வந்து இந்த கம்ப்ரஸரோட வலிமை தாங்க முடியாமல் இன்ஜின் உடஞ்சி போச்சு. ஆனால் ஆட்டோ இன்ஜின் எல்லாமே வந்து கம்பெனியோட இன்ஜின் தான். அது கம்பெனி அது ஒரிஜினல் பஜாஜ். ஓகே. அதெல்லாம் எதுலேயும் மாற்றலை. ஆர்டிஓலையும் போய் கேட்டேன் பர்மிஷன். சரி. அந்த ஐயா என்ன சொன்னார்னா, இதுக்கு பர்மிஷன் இல்லைப்பா, ஆனால் நீ ஓட்டிக்கோ, ஆனால் ஆஃபீஸ் வரும்போது மாற்றிக்கோ. சரிங்க, தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தேன். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா BMW கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா AMW அப்படின்னு போட்டிருந்தது. AMW அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு நீங்களே கேளுங்களேன். சரி, இப்போ இதில் வந்து AMWன்னு என்னமோ போட்டிருக்கீங்கன்னா BMW தான் பார்த்துருக்கீங்க. என்னென்ன AMW? இது நாங்கள் தயாரித்ததுனால ஐயப்பன் மோட்டார் வேகன், அதனால் AMW. நாங்களே AWM தானே கேள்விப்பட்டிருக்கு. AMW இப்போ தானே வித்தியாசமாக இருக்குது. ஒன்றும் ரசித்து பண்ணணும். யாராக இருந்தாலும் முடியும், எல்லாராலையும் முடியும் பண்ண. அதுக்கு ஒரு முயற்சி, அதுக்கு ஒரு ஈடுபாடு வேணும். மொத்தமாக இந்த வண்டியை ஃபுல்லாக நீங்கள் வந்து தனித்தனியாக ரெடி பண்ணிங்களா, இல்லை மொத்தமாக ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. ஓகே. மொத்த செலவு 80,000 ஆச்சு. 80,000 ஆச்சு. வேறு ஆள் பண்ணாங்கன்னா 1.5 lakh ஆகும். ஓகே. நம்ம அந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியர் படித்ததுனால நானே கொஞ்சம் ஐடியா பண்ணி எனக்கு மெக்கானிக் டிங்கர் வெங்கடேசன், டிங்கர் பரணி, டிங்கர் சிவா, மெக்கானிக் குமார், எங்கள் மாமா ரவி, அவர் வந்து பட்டறை வச்சுருக்கார், லேத்து பட்டறை, அவங்களாம் எனக்கு உதவி பண்ணாங்க. அதனால் இந்த முயற்சி வெற்றிகரமாக முடிஞ்சது. இப்போ தமிழ்நாட்டிலே உங்கள் வண்டி மட்டும்தான் இருக்குது இப்படி? ஆமாம், தமிழ்நாட்டில் நான் என் வண்டி தான் ஒன்றே ஒன்று. ஓகே. அதுவும் ஒரு மற்ற வண்டிங்களும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு இதெல்லாம் பண்ணேன். ஆட் பண்ண பாருங்கள். பேக் சீட்டில் BMW லைட் செட்டிங்கோட காரில் கூட இருக்காது. அப்படியே இருங்க, ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுங்க பார்ப்போம். கிளியராக. ஓகே. இந்த லைட் வந்து BMWன்னு உள்ளே செட் பண்ணி ஹெட்ரஸ் போட்டு அந்த லைனர் கண்ணன் வந்து செட் பண்ணி கொடுத்தாரு.
அடேங்கப்பா. வெற்றிகரமாக செட் பண்ணுறேன். உங்கள் கார் உங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்தா ஆட்டோனே சொல்ல மாட்டாங்களே, எனக்கு கார் தானே சொல்லுவாங்க. இது வந்து புஷ்பேக் சீட்டா? டிரைவர் சீட் உங்களுக்கு? இந்த சீட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே. அப்படியே ப்ரோட்டீன். அதான் பின்னாடி கம்பி இல்லாமல் இருக்கோ, கட் பண்ணியிருக்கீங்களோ? ஆல்ட்ரேஷன் பண்ணி எங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்கும்போது ஃபேனை போட்டுட்டு, இந்த பாருங்கள் ஃபேன், இதை போட்டுட்டு இதையும் சாஞ்சிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம். கஸ்டமரையும் நம்ம தொல்லை பண்ண வேண்டாம். அவங்க பாட்டில் அவங்க வரவெல்லாம் அமைதியாக இருக்கலாம், வீடியோவில் படம் பார்க்கலாம். ஐயோ சூப்பராக இருக்குண்ணே, வண்டி பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கே. இது வந்து ஒரிஜினல் மகேந்திரா ஜீப்போடது. இதோ இருங்க வரேன், அந்த பக்கம் வரேன். பார்க்கிங் இண்டிகேட்டர் எல்லாமே இதுலேயே, அதையும் ஒரிஜினலாக பண்ணியிருக்கேன். மகேந்திரா கம்பெனியோட தான்? ஆமாம், மகேந்திரா ஜீப் இது. ஓகே. இது பண்ண முடியாதுன்னாங்க. இது எப்படியும் பண்ணணுன்ற முயற்சியில் நைட்டு 10 மணிக்கு உட்காந்து வெடிகாலையில் 2 மணிக்கு சக்ஸஸ் ஆச்சு. எல்லா லைட்டிங், இண்டிகேட்டர், பார்க்கிங், டிப், ஹாரன் எல்லாமே அந்த ஸ்டிக்கில் தான். அந்த லைட் ஒரு வாட்டி போடுங்கண்ணே, நான் பார்க்குறேன் வெளியிலேருந்து. ஓகே ஓகே. ஐயோ. பவர்ஃபுல் 16 ஆரன் மாறும். அடேங்கப்பா. அந்த ஆரன் அது எலக்ட்ரிக்கல் சங்கரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். நானும் எலக்ட்ரிஷியன்றனால நானும் பண்ணேன். இது இப்போ நீங்கள் கால் வச்சுருக்கிறது ஆக்சிலேட்டரானே? ஆமாம். அது எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே எதுவும் கண்ட்ரோல் இல்லாதனால கார் மாதிரியே தான் ஓட்டணும் போல. அதில் பண்ண முடியாதனால எல்லாமே காலில் மாற்றியாச்சு. ஐயோ, கால் இல்லாதவங்களுக்கு கையிலையும், கை இல்லாதவங்களுக்கு கால்லையும் மாற்றி கொடுப்பேன். கிளச்சு, பிரேக், ஆக்சிலேட்டர் எல்லாமே மாற்றலாம். அதாவது இந்த ஊனமுற்றவர்களாலையும் ஆட்டோ ஓட்ட முடியும். ஊனமுற்றவரும் ஓட்டலாம். ஒரு கையில் ஒரு கால் இல்லைன்னா கூட அதுக்கும் முயற்சி பண்ணி நான் ரெடி பண்ணி தரேன். அது எனக்கு கீரு தானே, எப்படிண்ணே இது எனக்கு புரியலண்ணே. அந்த கீர் மட்டும் கார் மாதிரியே தான். கிளச் அமைக்கி கியர் போடணும் ஃபஸ்ட், எமகா ஸ்டைலு. ஓகே. 10 கீர் மேலே, மீதி கீரெல்லாம் கீழே. நீங்கள் அப்படி வச்சுட்டிங்களா இல்லை? ஆமாம், நாங்கள் தான் ஆர்டர் பண்ணது. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இன்னும் வேறு என்னெல்லாம் உங்கள் வண்டியில் ஆட் பண்ணலாம் நீங்கள் நினச்சிருக்கீங்க இப்போது? அடுத்து வந்து எனக்கு ஏசி போகிறத இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். முயற்சி பண்ணலான்னு இருக்கீங்க? ஆமாம், முதல் தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி இன்வெர்டர் ஏசி போடலான்னு. இன்வெர்டர் ஏசி? ஆமாம். இன்வெர்டர் இந்த சீட்டுக்குள்ளே இருக்குது. ஓ, தேவையான இன்வெர்டர். ஓகே. நான் சொல்கிறது ஏசிக்கு இன்வெர்டர் வேறு மாதிரி மாடிஃபை பண்ணணும், அதை பண்ணலான்னு இருக்கேன். அருமைண்ணே அருமைண்ணே அருமைண்ணே. எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம கடைசியில் இதே கேட்காம இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணேன், அண்ணா ஆட்டோவில் ஒரு ரவுண்டுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ணா வண்டியில் ஒரே ஒரு ரவுண்டு போகலாமா? ஆமாம், உட்காருங்க. இதோ வரேண்ணே, போகலாண்ணே. ஓகே. போட்டு கிளச்சு காலில் ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கார் மாதிரியே ரிலீஸ் பண்ணால் ஃபஸ்ட் கியர் இது, அடுத்தது செகண்ட். அப்படியே சும்மா ஒரு 2 விரல் தான் கீர் போடுறது கூட, சும்மா அப்படி தட்டினா விழுந்துடும். அப்புறம் தேர்டு இப்போது பவராக அடிக்கும். பட் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடித்து ட்ரைவிங் பண்ணுறது பக்காவாக ஓடிக்கும். ஸ்டேரிங் எப்படின்னா நார்மல் ஸ்டேரிங்கா இல்லை பவர் ஸ்டேரிங்? இது வந்து பவர் ஸ்டேரிங் இல்லை, பவர்ஃபுல் ஸ்டேரிங். ஓகே. வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தான் திரும்பும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தான் கீர் விழும். சும்மா இருக்கும் போதெல்லாம் வண்டியெல்லாம் தள்ள முடியாது, அண்டு திருப்ப முடியாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தான் எல்லாருமே மூவ் ஆகும். எப்படிண்ணே ஹேண்ட்பேரில் ஓட்டி ஓட்டி தான் ஆட்டோ பழகிருப்போம் நம்மளாம் ஸ்கூட்டர் மாடலில். ஸ்டேரிங்கில் ஓட்டுறது உங்களுக்கு முதல்ல கஷ்டமாக இல்லையா? ஆக்சுவலாக நான் கார் டிரைவர். ஓகே. அதனால் இது வந்து ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆட்டோன்றதுனால 3 வீல். சரி. ஸோ 3 வீல் நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும். ஓகே ஓகே. இல்லைன்னா அது அப்செட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஷேர் ஆட்டோலலாம் பார்த்துருப்போம். ஆமாம். அதுக்காக இது ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ணால் 2 days ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஆமாம் லெவலுக்கு வந்துடும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி, சவுண்டெல்லாம் வராது. அந்த ஆட்டோ மாதிரி பீட்டெல்லாம் கிடையாது.
பேசஞ்சர் வந்து அமைதியாக வரணும், ஸ்மூத்தாக போகணும். அதனால் இந்த ஒரிஜினல் அப்படியே வச்சுருக்கேன் சவுண்டு. பாருங்க அண்ணன் திருப்புறாரு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. ரேஷ் டிரைவிங்லாம் ஓட்ட மாட்டேன், நீட்டாக டிரைவ், அதான் லிங்க் டு டிரைவ். உங்கள் வண்டியை பார்த்தாலே நல்லா பொறுமையாக அழகாக ஓட்டணும் போல தானே எனக்கு தோணுது. நான் இந்த வண்டியில் உட்காந்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அதில் அமரும்போது அந்த ஓட்டுறதுக்கு ஒரு அழகு கிடைக்குது. அதனால் எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு சந்தோஷம். வோல்டேஜ் காட்டும், பேட்ரி வோல்டேஜோட பழைய அம்பாசிடர் காரில் வரும். அதை வந்து வாங்கி இதில் பொருத்தியிருக்கேன். அதில் எவ்வளோ சப்ளை இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்டரி கம்மியாக இதில் கண்டுபிடிக்கும். புல்லட்லாம் ஆம்ப் காட்டு, இது வோல்ட்டு. பேட்டரி கம்மியாக இருந்தால் ஸ்டார்ட் ஆகாது. அதை இந்த மீட்டர்லேயே பார்த்துக்கலாம். எப்படி ஸ்டேரிங் எப்படி நீங்கள் ரெடி பண்ணீங்களா இல்லை எது? இது ஸ்டேரிங் வந்து பட்டையில் கொடுத்து இதுக்கு மில்லிங் அடித்து பேரிங் அடித்து அதுக்கப்புறம் லாக் போட்டுருக்கு. ஓகே ஓகே ஓகே. கியர்லாம் இதுதான் கியர். இது என்னென்ன ஆக்சுவலி இது கியரே? இது ஆக்சுவலாக ப்ளம்பிங் வர பைப்பு. ப்ளம்பிங் வர பைப்பா? ஆமாம், குழா தண்ணி வர பைப்பு அது. அதை இதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஷோவாக மாட்டியிருக்கேன். கீராக மாற்றிட்டீங்க? ஆமாம், கீர் போடுற மாதிரி, மேலே போடுற மாதிரி, கீழே போடுற மாதிரி இந்த செட்டிங் மாற்றியாச்சு. சூப்பர்ண்ணே. ஆனால் எங்கே பார்த்தாலும் உங்கள் வண்டியில் கலாம் ஐயாவோடதாவே இருக்கே. ஆமாம், ரொம்ப பிடிக்குமா அவரை? ஆமாம், அவரோட ரசிகர், அவரோட அபிமானி. நான் விவேக் சார் கூட எப்படியாவது கேட்டு ஐயாவை பார்க்கலான்னு இருந்தேன், பார்க்க முடியாமல் போச்சு. அது ஒரு வருத்தம் எனக்கு. நீங்கள் அதனால தான் ஒருவேளை அவரை பிடிக்குங்கிறதுனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்களில் இறங்கிட்டீங்களோ? ஆமாம், முயற்சி செய்யும், முன்னால் முடியாதது இல்லைன்னார் அப்துல் கலாம் ஐயா. விடாமுயற்சி இருந்தால் வெற்றி கிடைச்சே தரும். அறிஞர் அண்ணாவும் அதே தான் சொல்லியிருக்கார், விடாமுயற்சி இருந்தால் வெற்றி கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் இதெல்லாம் பண்ணேன். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அண்ணே ரொம்ப நன்றி. ஆக்சுவலி உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் இந்த மாதிரி வந்து ஆட்டோ வித்தியாசமாக இப்படி வச்சுருக்கீங்க. நல்ல வேளை உங்களை நான் பார்த்தேங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷண்ணே. பரவாயில்ல, ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றிண்ணே. நன்றி. சான்ஸே இல்லைங்க. மனுஷன்கிட்ட பேசும்போது நிறைய பாசிட்டிவ், நிறைய கற்றுக்கலாம் அவர்கிட்ட, புதுசாக விஷயங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய பேரை சந்திக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.